சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்ற. ஆட்சி அதிகாரத்தை விட எங்களுக்கு தன்மானம்தான் முக்கியம், கைக்கூலிகளுக்கு முடிவு கட்டப்படும், அதிமுக அலுவலகத்தை உடைத்தவரை மீண்டும் எப்படி கட்சியில் சேர்க்க முடியும் போன்ற முக்கிய விஷயங்களை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசியிருக்கிறார். செங்கோட்டையன் கொடுத்த 10 நாள் கெடு முடிந்த நிலையில் பழனிசாமி பேசியிருக்கிறார். என்ன விவரம் என பார்க்கலாம். அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட தலைவர்களையும் பிரிந்து சென்றவர்களையும் மீண்டும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று பற்ற வைத்த நெருப்பு அதிமுகவிற்குள் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியுள்ளது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் என அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும், இதற்கு 10 நாள் அவகாசம் எனவும் அவர் வலியுறுத்தியதால் கட்சிக்குள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையனை கட்சி பதவிகளில் இருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வேலுமணி, KP முனுசாமி, CV சண்முகம் உள்ளிட்டோர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திப்பதாக கூறப்பட்டது. இந்த சூழலில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, தருமபுரியில் எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் திட்டமிட்டிருந்தோம். வானிலை ஆராய்ச்சி மையத்திடம் கேட்டபோது மழை வருவது உறுதி என தெரிவித்தார்கள். அதன் காரணமாக இம்மாதம் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் எழுச்சி பயணம் தொடரும் என அறிவித்தோம். உடனே எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார், உட்கட்சி பிரச்சனையை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்கிறார்கள். அதிமுகவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம்தான் எங்களுக்கு முக்கியம், அதில் இம்மியளவு கூட நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றும் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் நாளை அமித்ஷாவை டெல்லியில் சந்திக்கவிருப்பதாக வந்த செய்திக்கு மறுப்பும் தெரிவித்திருக்கிறார் பழனிசாமி. அதோடு சில பேரை கைக்கூலிகளாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அந்த கைக்கூலிகளை அடையாளம் கண்டுவிட்டோம், அதற்கு விரைவில் முடிவு கட்டப்படும். அதிமுக தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கியவர்களை கட்சியில் மீண்டும் சேர்க்க வேண்டுமா? தலைமை கழகம் தொண்டர்களின் சொத்து என்றும் கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதோடு இன்னொருவர் இருக்கிறார், அதிமுக ஆட்சியை கவிழ்க்க 18 MLA-க்களை கடத்தி சென்றார்கள், இவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டுமா என காட்டமாக பேசியிருக்கிறார். மத்தியில் உள்ளவர்கள் அச்சுறுத்தல் கொடுத்ததில்லை, என்னை யாரும் மிரட்ட முடியாது எனவும் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை, நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார்.